போட்டாச்சு, பிரட்டி எடுத்தாச்சு. அது உப்பு தண்ணி மகளே இது. மேல அப்படிதான் போட்டிருக்கு. இதுக்குள்ள நிக்கிறோம் நாங்க. உங்களோட விடுறதுக்கு தான்டா காசு. ஓ ஓமா ஓமா இருக்கு 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 அதுக்கு அதுக்கே இருக்கு. ஓமா என்ன எடுவத்தான் அது. வணக்கம் அன்பு தமிழ் உள்ளங்களே, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. பாருங்க, அந்த இடத்துல கண்டுட்டு நீங்க யாரோ வச்சு மழை விட்டாலும் போய்க்க மாட்டேன்னு சொல்லுங்க. நான் சந்திக்காம போனேன். கண் தெரியாம போன நேரம் நான் ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக வேண்டு கொண்டேன். கண் தெரியும் இந்த பிள்ளை எங்க மகளுக்கு. ஏன்னம்மா நீங்க யாருக்காக கேட்கிறீங்க? உங்களோட மகனா? நான் மகன் மாதிரி. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால், திருகோணமலை மாவட்டம் நிலாவளி பீச்சு போகிற வழியிலாண்டா இப்போ நான் பேசி கொண்டிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பந்தலுக்கு நடுவில் சோழன் அவிக்கிறாங்க. அது ஒரு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நொங்கு, என்ன நொங்கு எல்லாம் வந்து இருக்குது. அதனால் இதில் கொஞ்சம் இந்த மழை சிச்சுவேஷனுக்கு வந்து உண்மையிலே இந்த நொங்கு அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சோளங்குலாம் வந்து சாப்பிடக்குள்ள நல்லா இருக்குது. என்ன ஸோ அந்த மாதிரி இருக்கும். பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி கடன் இருக்குது, வாங்க காட்டுறேன். அங்கே போய் தான் இந்த சோளம்லாம் சாப்பிட்றோம். ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நல்ல ஒரு காணொலியாக அமையும் அப்படின்னு சொல்லுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இங்கே பாருங்க, சோழன் சட்டியில் அவியுது. என்ன இது? சோழன் சட்டியில் அவியுது. அதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நொங்குக்குள்ள தூங்குது. கொஞ்சம் பாருங்க, தொட்டோடே இது நல்ல கரு நொங்கு. என்ன இது கட்டியா இருக்குமா இல்லை தனியா இருக்கும்? அம்மா இது நொங்கையும் சோழனை ஒருமிக்க சாப்பிடானே. இதை சாப்பிட்டுட்டே அதை சாப்பிட்டானே. சரி, அண்ணனை வந்து ரெண்டே ஒருமிக்க சாப்பிட. இங்க பாருங்க, புள்ள இருக்கு, இந்த இருக்கு மழை துவக்கி பாருங்க. ரோட்ல அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சோளங்குள்ள இந்த கடைக்கு பாருங்க, நல்ல ஒரு அருமையான காட்சி. அந்த இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்க, மேலே அப்படிதான் போட்டிருக்கு. இதுக்குள்ள நிற்கிறோம் நாங்கள். முதல்ல என்ன செய்ய வேண்டாம், சோளம் சாப்பிட முந்தி நொங்கு ஓட்டி சாப்பிடும். அப்படிங்கிற ஓ பாருங்க எப்படி நொங்கன்னு விழுது. பாய் ஊருக்கு போங்க, அதை பார்த்துட்டு இது பாருங்க எப்படி சாப்பிட வேண்டிய. பஸ்கோட்டுக்கு பாருங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சோளம் சாப்பிட்றாங்க. காயாட்டுங்க காயாட்டுங்க. வாரம் வாரம் சோளம் வாரம். வாரம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னா கேட்டேன் நான் நொங்கு கேட்டேன் நீ. ஒரு வாரம்னா அருமையோ சட்டப்பட்டுருக்கீங்க பாருங்க. இங்க பாருங்க எப்படி தண்ணி ஒழுது இங்கே மழைக்கு. சரி ஓகே, என்ன விடுங்க எந்த ஒரு நொங்கு விடுங்க. அதுதாங்க அது சனவுகா. பாரம் பாருங்க. நல்லா விட்டு விடுங்க தம்பி, உனதான் நல்ல நொங்கு வெட்டி. இவன் தான் கேட்டவன். எப்போ கேட்டேன் ஞாபகம் இருக்கு உனக்கு? 3 நாள் இருக்கும் நொங்கு வெட்ட போக கேட்டவன் மரத்துல. எப்படி அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். நொங்கு சோழன் இது நல்லா இருக்கும்.
ஆ அது வந்து பச்சையா பச்சையா சும்மா கொடுக்குறீங்க எவ்வளோ கொடுக்குறீங்க ஆ சும்மா 170 ரூபா அவிச்சு கொடுக்குறா 100 ரூபா அவிக்கிறது 30 ரூபா சுட்டு கொடுக்குறா சுட்டு கொடுக்குறா சுட்டு கொடுக்குறேன் ஆ சனுதோட நொங்கி அப்படியோட செழிச்சுவான் என்ன கீழே சிந்தோட கூடாதா நொங்கு ஓ மின்னல் மின்னல் அடியா இல்லாம ஜோளக்குள்ள விட்டுதான் இருக்கு முழங்க போகுது மக்களே நல்ல புழக்கம் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து நாங்கள் இப்போ வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம் சணுவம் வந்து நொங்கு சாப்பிட்டேன் நான் நொங்கு சாப்பிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு நொங்கு அடித்தா நல்லா இருக்கும் வீடியோ முடித்து அடிப்பேன் சரியா இப்போ சோளங்குலை எடுப்பேன் எவ்வளோ நொங்கு உண்டு இப்போ போகுது 100 ரூபா பெரிய நொங்கு சின்ன நொங்கு எல்லாம் ஒரே இல்லை தான் ஆனால் பெரிய நொங்குல கொஞ்சம் கூட இருக்குமே 80 ரூபா 90 ரூபாய் கொடுப்பீங்கண்ணே 10 நொங்கு எடுத்தாங்கன்னா 2 நொங்கு இலவசம் ஃப்ரீ விளங்கையா நாங்கள் இப்போ போக்குவரத்துக்கு நான் கொடுக்கும் தானே இப்போ 2 என்ன தண்ணி போத்தலும் பிஸ்கெட்டும் ஃப்ரீ என்ற மாதிரி வந்து அவங்க இப்போ 10 நொங்கு கொடுத்தாங்கன்னா 2 நொங்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க விளங்கல ஓ நீங்கள் இந்த நிலாவளி போகிற வழியில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுக்கலாம் இப்போ நாங்கள் சோளங்குலை ஆடுறோம் எப்படி கண்டு பார்ப்போம் சோழன்குள்ள தாங்களா இன்னும் அவிச்ச சோளங்குள்ள தாங்க அக்கா எடுத்தாங்க இதான் சோளங்குள்ள அவி எடுக்கிறது பாருங்க ஏஞ்சு லாபம் ஏழு எடுத்தா சுடும் முதல்ல இப்படி தட்டுவாங்க அது கீழே வச்சுப்பாங்களா என்ன இறக்குறதுக்கு நாங்கள் திறந்துட்டோம் சோளஞ்சட்டியை நம்ம பிடிச்ச உள்ள எடுப்போனே எப்படி சிம்பிள் பாத்தியா இப்போ எதுக்குள்ள ஓடுறேன் எதுக்குள்ளயா இதுக்குள்ள உப்புக்குள்ள ஓட்டாச்சிருனே ஆ உப்புக்குள்ள ஓட்டாச்சு பிரட்டி எடுத்தாச்சு அது உப்பு தண்ணி மக்கள் இது அதுக்காக கடல் தண்ணி நினைக்கிறாங்க உப்பு போட்டு சுடாம சாப்பிட்றா அப்படி சும்மா எடுத்து சாப்பிடலாம் இதென்ன புரியல விழுந்து சரியா விழுந்துட்டு பிடிச்சிட்டேனே ஆ சரி ஓகேயா நன்றி இந்த கோது ஒன்றதுக்கு மழை நேரத்தில் நாங்கள் சோளம் சாப்பிட்றோம் பாருங்க மக்களே உங்களுக்கு போட மாட்டேன் சொல்லுங்க நாங்கள் வீடியோவில் கமெண்ட்ல அனுப்பி விடுறோம் இப்போ முடிஞ்ச கூட அவனுக்கு ராம்பி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா நான் போயிட்டு சோளங்குள்ள முறிச்சி அவிச்சு சாப்பிட்டோம் அதே டேஸ்ட்ல இருக்கு அப்படியே சில வந்து அந்த மரத்து போனமாக இருக்கும் சில சோளம் எல்லாம் பாக்குள்ள வந்து மரத்து போனமாக இருக்கும் இது சாப்பிடக்குள்ள இப்போதான் வந்து ஒரு தோட்டத்தில் முறிச்சு அவிச்சு சாப்பிட்ற ஃபீல் வருது சோளங்களை சாப்பிடுவாங்களோம்மா ஒருங்க வார நான் காய்ச்சிட்டு வரோம் மழை ரோட்டை வந்து பார்த்து க்ரோஸ் பண்ணணும் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க சுகமா இருக்கிறோம் உங்களுக்கு கண் தெரியாம போன நேரம் நான் ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக வேண்டு கொண்டேன் கண் தெரியும் இந்த பிள்ளை எங்கட மகளுக்கு ஏன்னம்மா நீங்க யாருக்காக கேட்கிறீங்க கூட மகனா நான் உன் மகன் மாதிரி சொல்லுவேன்
ஆனா எனக்கு விளங்கு இவங்க நக்கல் அடிப்பாங்க எனக்கு ஏன்? ஒரே அனுசனை பாக்குறேன் அனுசன் கிருஷ்ணால ரொம்ப ஆடுறாரு இன்றைக்கு இப்ப எதிர்பார்த்தீங்களா சந்திப்பு வேண்டி எதிரே வாக்கலையே நீங்க இப்ப அங்கல கொழும்புல இது திறந்திருக்கீங்க ஆமா 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 அப்ப அதை பார்த்தலாம் என்ன பேர் அம்மாடு என்ன பேர் சாந்தி சாந்தியம்மா சாந்தியம்மா அவளுக்கு என்ன ஞாபகம் இருக்கு இவங்க அம்மாடு பேர் சாந்தி இல்ல இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க நாங்க புலனர்ல சாந்தியக்கா பேய் வீடியோ ஞாபகம் இருக்கா ஓ நீங்க பேய் வீடியோ ஒரே போடுறீங்களே ஓகே இவர் தான் வந்து அப்படி வந்து கைத்துனா கொஞ்சம் பக்கம் உங்களோட பேர் என்ன இவருக்கு பேர் சாந்தி. இந்த கண்ணன் ஸ்ரீதரன் கண்ணன் ஸ்ரீதரன் என்ன ஓகே நாங்க இப்ப இது சரியா இது எந்த லொகேஷன் இது இது நிலாவலி இது நிலாவலி ரோட் இது வந்து இயால சாம்பல் தீவு இயால இலிப்பகுளம் அங்க சல்லி சல்லி இப்ப தெரியாதவங்க பெருசா தெரியாது போல நான் உங்களோட யூடியூப் பாக்குறவங்க அதாவது எப்படின்னு சொன்னா வந்துட்டு இப்ப யோசிச்சு பாருங்க இப்ப நான் வந்து இல்ல என்ன வீடியோலாம் பாக்குறாங்க நேர்லயே வந்து சந்திக்கல என்ன வீடியோல பார்த்துட்டு என்ன பத்தி நான் இவங்களை பத்தி யோசிக்காத நேரத்துல அவங்க என்ன பத்தி யோசிக்கிறாங்க இதே மாதிரி எத்தனை பேர் நீங்க என்ன பத்தி யோசிச்சு கொண்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு எல்லாம் என்ன கைமாறு செய்யப்படுறது தெரியல உங்களோட இது செய்தவர் அவரு மேனேஜர் இப்ப எங்கட ஏகே எக்ஸ்பிரஸ் மேனேஜர் அவர் டிராவல்ஸுக்குரியது அப்போ அவர் ஆஃபீஸில் நிற்பார் அவர் இப்போ தம்பி சனுவனானு தான் இப்போ வெளியில் போகிறாங்க இல்லை இல்லை அது அவர் வேறு சனுஷ்கரன் சொல்லுது ஒரு வீடியோ எடிட் பண்ணி இது பண்ணுற எங்கட ஏகே எக்ஸ்பிரஷன் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்போ அவர் பாருங்க வீடு எடுத்து கொண்டு எல்லாரும் பாடுபட்டு கொண்டு இருக்கும் பாடுபடுறீங்க அது அப்போ வந்து நல்லா இருக்கிறார் கொஞ்சம் பேசுறேன் ஓ நான் சொன்னேன் அப்ப என்ன நேர்ல கண்டபடியால நீங்க சொல்றீங்க அனுசரங்களோட வீடியோ பாக்குறேன் நாங்க வீடியோ பார்க்கல இவங்க எல்லாம் சொல்லுவாங்க வந்துட்டு அனுசரங்களோட மகனாண்டெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க எந்த அளவுக்கு வீடியோ பாத்திருக்கீங்கன்றதுங்களால உணரக்கூடிய மாதிரி இருக்குன்னு அந்த வேலை உங்களோட அன்புக்கும் நன்றி அம்மா உதவி செய்யற ஏழைகளுக்கு அந்த ஏழைகளுக்கு உதவி செய்ய ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒருவருக்கு உதவி செய்ய போய் பிரச்சனை இல்லாம ஓ அது உதவி செய்ய போய் தான் எல்லாமே பிரச்சனை ஆயிடுது இப்போ நாங்கள் உதவி செய்யறாங்க மாசத்துல ஒரு 2-3 உதவி தான் இப்போ நாங்கள் கைவசம் எடுத்து செஞ்சு கொடுப்போம் 30 நாளும் உதவி செய்ய போனோம்னா செய்யல நிறைய பெண்டிங் நிறைய அது சிக்கல் கூட மேக்சிமம் மாசத்துல ஒரு 5-3 உதவி அப்படி தான் நாங்கள் செய்து கொடுப்போம் மற்றெல்லாம் என்டர்டைம் மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதிரியும் உங்களை மாதிரி அன்பான உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் வந்து நாங்கள் ஏற்படுத்தி தாரோம் பாருங்க அந்த இடத்துல கண்டுட்டு நீங்க யாரோ மழை விட்டாலும் போய்க்க மாட்டேன்னு சொல்லுங்க தொடர்ந்து ஒரு வாழ்த்துக்கள் செய்யுங்க நன்றி 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 கண்டிப்பா செய்வோம் பணி வாழட்டும் பெரிய கல்லாறு பெரிய கல்லாறு பக்கத்துலடா பாய் நாங்க அங்கெல்லாம் வரப்பெல்லாம் நான் அங்கேயும் சொல்றேன் இப்படி அனுசன இது இந்த இதுக்குள்ள இருக்கு சிக்கோட தானே தும்மங்கனி அங்க இருக்கிற டியூட்டி பாக்குறோம் நாங்க எத்தனை பேர் நீங்க வீட்டுல நானும் மகளும் இவரும் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க நாங்க இழிப்பகுளம் இழிப்பகுளம் 8ஆம் வட்டாரம் இப்போ வந்தீங்க போல இருக்கு நாங்க ஒரு காப்பி அந்த 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 பாலர் நர்சரி ஸ்கூலுக்கு ஏதோ கொப்பி சாமான் எல்லாம் கொடுத்ததா திறந்துருக்காங்க இழுப்புக்குள்ள மேல சரியா தெரியாம இருக்கு நான் ஷானா லண்டன்ல இருக்கிற ஷானாவோட சேர்ந்து நாங்க திருப்பட்டி பக்கம் நம்ம இருப்பீங்க இழிப்பகுளம் இது நீங்க பரவாயில்ல வந்துட்டா போன பாத்துக்கிட்டு வந்து ஓடி வந்துருக்கோம் எங்களோட அன்பு சரியோ இஞ்சால போய் நான் கடிச்சிருக்கேன் சரியோ நாங்க இப்போ வாங்கி சாப்பிட்டோம் பரவாயில்ல தோண்டு எனக்கானு இந்த மகன் தார அம்மா சாப்பிடுங்கண்ணே நாங்க அப்பா அம்மா வேணும் அங்கே ஒரு கடி அடிப்பாரு அப்பா பாருங்க கடிங்க சரிடா வேணும் ஏதோ எங்களால் முடிஞ்சது உங்களோட அம்மா வீட்டில் பார்க்கலாம் பார்த்தோம் நீங்கள் நம்ம சரியா அந்த 7ஆவது தம்பி இருக்கிறான் அவனுக்கு வேணும் லட்சம் தம்பி அடிக்கடி வருவா லட்சம் தம்பி அடிக்கடி கோல நடத்தி மெசேஜ் எல்லாம் பண்றது நல்ல முயற்சி படிக்க சோழன் அவன் மில்ல வந்துட்டான் நல்ல முயற்சி கோலம் சாப்பிடுறவங்களை யாரும் ஞாபகம் வந்து பதில உண்மையில சந்தோஷம் உங்களை இறைவனுக்கு செய்யறது கிட்டமே கண்டிப்பா ஆண்டவரை மட்டும் சொல்றேன் கத்தருக்கு நாங்கள் கொடுக்குறோம் இல்ல எனக்கு அந்த கன்பிரேஷன் வந்த டைம்ல வந்து இந்த கோயில்ல வந்து நேத்திக்கடன் எவ்வளவு வச்சாங்களோ அதே மாதிரி வந்து சேர்ச்சிலையும் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ப்ரே பண்ணவங்க எங்கட மகன் சொல்லுவாரு என்னம்மா நீங்க அழுகுறீங்க பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியா மகன் நன்றி அம்மா நன்றி இப்போ என்ன சொல்றது
நீங்கள் என் மேலே வச்சுக்கூடிய அந்த மதிப்பு, என் மேலே வச்சுக்கக்கூடிய அந்த அன்பை நாங்கள் இன்றைக்கு வந்து காப்பாற்றுவோம் கடைசி வரைக்கும். என்ன நீங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் சரி, நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் சரி, அந்த அன்பை நாங்கள் குறையாம பார்த்துக்கொள்வோம். எனக்கு அந்த போன்ல இதெல்லாம் போட தெரியாது, பார்க்கறதுதான் தெரியும். ஒருத்தா கோல் அடிச்ச நானும் சேர்த்து கைவிட மாட்டேன். கோல் அடிச்ச டைமில் ஆன்சர் பண்ணிக்க மாட்டேன். இதாமே நான் பிரச்சனைடா போய் அப்படித்தானே. நம்மளோட வீடியோ வந்து இப்போ நிறைய லட்சக்கணக்கில் பார்ப்பாங்க. ஃபோன் நம்பர் போட்ட பண்ணா சில பேர் கதைக்கிறதுக்கு அடிப்பாங்க, சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அடிப்பாங்க. உண்மையிலே ஒவ்வொரு சிந்தனையோட ஒவ்வொரு மனுஷனும் கோல் அடிப்பானே. நானும் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணி கதைக்கூடிய கோலில் வந்து ஆன்சர் பண்ணி கதைச்சு கொள்வேன். இப்போ ஆன்சர் பண்ண முடியாமல் போகிறதில் உங்களை மாதிரி அன்பானவர்கள் வந்து தவற வரப்படுறதுக்கு காரணம் அதுதான். அதுக்கு நாங்கள் அடிக்கடி நாங்கள் வீடியோவில் மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷன். இப்போ இது வந்து இப்போ மேனேஜராக இருந்துட்டு அந்த ட்ராவல்ஸுக்கு நாங்கள் அவர் வச்சபடியில் வந்து ஒரு ஹோலையும் வந்து மிஸ் பண்ணாமல் அதுக்கு ஆன்சர் பண்ணி கற்றுக்கணும் மேக்ஸிமம். ஆரம்பத்தில் அந்த அப்துல் ஹல் மாதிரி பேசுவீங்க. பிஹெச் அப்துல் ஹமீத் அந்த குரல்லாம் இப்போ வருது இல்லைடா, மறந்த இதில் அந்த டச் விட்டு போச்சு. கழிச்சு காட்டி உங்களுக்கு எவ்வளோதானே. லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு சென்னை அது அந்த ரியலாக வருது இல்லை. இப்போ அந்த நிறைய நாள் தங்கச்சி அவரை மெட்டு வந்து கொஞ்சம் இழுத்து வரும். ஏன்னா வணக்கம் அன்பு தமிழ் உள்ளங்களே, அந்த இப்படி வந்து அங்கால வரும். அது இப்போ கொஞ்சம் பழகின மட்டும் வந்துடுவான். நிறைய நாள் கதைச்சி வணக்கம் பண்ணான்னு சொல்லி இருந்தேன். என்ன அந்த லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு அதெல்லாம் நான் முதல்ல நான் பார்க்குறேன், யூடியூப்லாம் பார்க்குறேன். நான் பார்த்துட்டு பார்த்தா வந்து காய்ச்சி பழகிறேன். அந்த டெக்டர் ஓடுறது எல்லாம் நாங்கள் எல்லாம் விடாம பார்க்குறோம். உண்மையில் என்ன சில விஷயங்கள் வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம். படிப்பாக இருந்தாலும் சரி, மூளையாக இருந்தாலும் சரி, அந்த கத்தி மாதிரி நம்ம தீட்டி கொண்டு நம்ம வந்து கூறாக இருக்குது. ஏன்னா அதே மாதிரி நம்ம கொடுக்குற திறமையை வந்து நம்ம அடிக்கடி அதை செஞ்சு பார்க்கணும் ப்ராக்டிக்கல். அப்போ தான் வந்து வரும். என்ன இப்போ திடீர்னு பார்த்தீங்களா கேட்கக்குள்ள வந்து நல்லா கதைக்கலாம் போச்சு. இந்த ரேடியோ இல்லாமல் இந்த கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி தானே போகுது. இனி நல்ல ஒரு பாடத்தை நீங்கள் போட்டி தந்தீங்க. அப்போ இனி வரும் காலங்களில் என்ன செய்யணும்னா அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். இனி ஒரு நாள் பிஹெச் அப்துல் ஹமீட் குரல் கேட்கணும், வடி அச்சஸில் காய்ச்சி காட்டுனா இப்போ கொஞ்சம் வந்து தானே கொஞ்சம் நாங்கள் ஒரே சொல்கிறேன். சின்ன காலத்துல கேட்கிறானே அவர் பாட்டு வீடியோ சந்துருண்ணா அவங்க எல்லாரும் பாருங்க. ஓகே, அப்போ சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. அப்போ நாங்களும் வெளிக்கிட்டு தான் கவனமாக போங்க. அப்படி இல்லை, எங்கே போகிறோம்னு எங்களுக்கு தெரியும். அடுத்த ஐடியா அதுவும் தெரியும் எனக்கு. அதாவது காரை கொண்டு அங்கே விடக்குள்ள இந்த மனசு அந்த நேரத்தில் ஓகே இந்தால போண்டா தம்பி எங்கேயால வரல அங்கால போனே ஓமண்ணா விடுவோம். அதாவது நாங்கள் இப்போ என்ன விடுறது, இப்போ வெளியில் வந்த முடிஞ்சுன்னா எங்கால போகிறோம் விட தோப்புறோம்னு தெரியாது. கடவுள் எங்கே ஒன்று சேர்க்குறாங்க போவோம். இப்போ என்ன தெரியுமா உங்களை சந்திக்க போகிறோம் தெரியா என்ன. அப்போ தம்பிகிட்ட கேட்டு இந்த பக்கம் போக வேண்டாம். தம்பி ஓகே நான் வந்தோம், சோளங்குழியை கண்டம், அங்கால நொங்கு இதை கண்டம். என்ன விடுது அடுத்த போகணும் சந்தோஷம் முழங்குது பாருங்க. மழை வந்து உறக்க போகுது இன்னும் கொஞ்சம் தான். ஓகே சந்தோஷம் சந்தோஷமா. உங்களோட அன்புக்கு நன்றி. லவ் யூ லவ் யூ லவ் யூ எல்லாம் இருக்குமே. சரி நான் போயிட்டு வரேம்மா. சந்தோஷம். நீங்கள் நைட்டு வரும் பார்க்கலாம். சரியம்மா போயிட்டு வரேம்மா. சரி ஓகே பாய். இப்போ நாங்கள் சோளம் சாப்பிட்டு காசெல்லாம் கொடுக்கணும். நொங்கொண்டு தாங்களேன், நொங்கொண்டு வெட்டுங்களேன். நொங்கொண்டு ஓமா ஓமா என்னமாய் அத்தான் வீடியோ எடுக்க தான் உங்களை பார்க்குறேன். வீடியோ எடுக்க தான் பார்க்குறீங்களா? எந்த இடம் நீங்கள்? ஆறாங்கட்டு நல்ல ஓமா வைக்காரு. ஓமாண்ணா இருப்பா அவளுக்கு. ஓமா தான் அங்கே வந்திக்கார் தெரியுமா? தெரியுமோ வந்துடா ஊர் நினைக்கார் ஆள் மட்டக்குளவில் கழுதாவளையில். ஓ முழங்க போகுது மகளே. இதுக்கெல்லாம் பயப்படுங்க, உசுர் எப்பயும் போகும். அது சரி, நீ சொல்ல சரி என்ன. ஆனா சில விஷயங்களை பயப்பட போய் முழங்கு ரோகம் நொங்கண்டு வெட்டி தாங்க அடிச்சது சரியோ. அது 2 கன்று இருக்கு. இது அதிர்ஷ்டம் நொங்கு கிடக்கு. ஒரு கண்ணு பாருண்ணே. எங்க ஊருக்காரங்க நாங்க படுத்துறோம். எப்படி பாத்துல மனுஷன் இருந்தவர்ரா பாய். என்ன இருக்கட்டும் இருந்தாலும் எங்களுக்கு பழக்கம் இருக்கு. இங்க பாருங்க, மூத்த மனுஷனை நாங்க நிக்க வச்சு நாங்க இருக்க மாட்டோம். நீங்க இருங்க, நீங்க மூத்தாள் இருங்க. சொன்னா இருக்கும். சரியா, நமக்கு வம்பெல்லாம் வேணா. இப்போ இந்தாங்க ஒரு கண் குடிங்க, நாங்க குடிங்க. அண்ணா இது கடுஞ்சோகாயிரா பாய். இதுல
ஒன்று எனக்கு பருவன் ஒன்று உங்களுக்கு சரியா நீங்க ஊர்க்காரன் சொன்னீங்க இருக்கிற பாருமா ஒன்று எனக்கு ஒன்று உங்களுக்கு இங்க பாருங்க ஒன்று உங்களுக்கு இது இந்த பக்கம் உங்களுக்கு இந்த பக்கம் எனக்கு சரியா ஒரு கண் நான் ஒரு கண் அவன் நான் சொல்லுதான் வடிவாடு கொண்டா படிச்சோ அண்ணா டிக்டாக்ல போட வடிவா தெரியும் ஓமா என்ன எடுவத்தான் அது பத்து நிமிஷம் ஆள் போய் எது ஓமா 15 வருஷமா ம் நல்ல கட்டி நல்லா இடாது பைக்ல வாங்குங்க பைக்ல வாங்குங்க சரி கார் அது ஓமான் எழுதும் நீங்க என்ன காரன்னு ஓமா என்ன 76 நீங்க அடிக்கடி வரணும் எங்கட ஊருக்கு அடிக்கணும் நொங்கு அடிக்கடி வரும் அடிக்கும் நொங்கு நீங்க அப்ப ஃப்ரீயா தரணும் அதுக்கு நாளைக்கு போன பாருங்க வரணும் போஷ பண்ணிச்சா அவங்க தெரியும் அக்காவும் எங்கிட்ட சப்ஸ்கிரைபர் காட்டுங்க ஆளு ஹாயாடுங்க அக்காவும் எங்கிட்ட சப்ஸ்கிரைபர் தான் என்னோடதார் என்ன ஆனா ஒன்று தெரியுமா உங்களுக்கு இதுல இருக்கிற சீக்கிரம் தெரியுமா இது வந்து 3 கண்ணும் சின்ன கண்ணா இருக்கு இது 2 வந்து ஒரு கண்ணே 3 நொங்கு இருக்கிற அளவுக்கு இருக்கு பள்ளத்தை பாருங்க இங்க எவ்வளவு பெரிய அறிவதில்ல இது ஒண்டி அப்படி மாதிரி ஃபுல்லாயிட்டு இந்த பாருங்க ஒரு கண்ணு உங்களுக்கு நான் சொன்னவா காப்பாத்துவேன் இப்ப குடிக்க ஒண்ணீங்க இப்ப என்ன தார் ஓ இங்க இதுடா ஒன்று என்னத்தா எடுது அடிங்க அடிங்க இப்ப இல்ல போட்டி 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 இப்ப இல்ல என்ன போட்டி 60 எழுத்துட்டாரா பாய் சரி அப்ப நான் 60 குடிச்சு வரேன் இப்ப இல்ல இப்ப இல்ல அப்படிங்க 60 சரியோ 10 போட்டியில் ஜெயிக்கிறார்கள் ஒரு சோளங்களை சரியா சோளங்கள் ஒன்று பரிசா கிடைக்கும் இப்ப இல்லையா சாமி 1 2 3 ரெடி சொல்லலாம் இப்ப இல்ல இப்ப இல்ல ரெடி இருக்கு 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 அதுக்கு இருக்கு அத்தான வா ஆடுங்க தண்ணி இங்க இருக்கு இங்க இருக்கு ம் அது என்னடா எனக்கு ஆள் சோபா கிடைக்கும் முடிஞ்சு சரி அடிக்கிறா நான் வீடியோ அங்கேயும் பார்க்கணும் எங்க வீரியம் பார்க்கணும் வீடியோல அப்பு போடக்கூட வாயில அப்ப நீங்க என்னோட போட்டி போட்டு இப்ப நொங்கு போட்டிக்கு வந்தீங்க நான் நொங்கு போட்டியில தோத்துறேன் இல்ல 2 சேர்ந்து ஜெயிச்சிக்கமா சரியோ ஓமா ஓமா அத்தான் என்ன எடுத்தானது உங்களோட விடுறதுக்கு தான் காசு ஓ ஓமா ஓமா திருவண்ணாமலை ஓமா தானே வருதானா எந்த ஊர் நீங்க ஆறாங்கடை மட்டக்களப்பு நீங்க அங்க பரம்பரை எந்த ஊர் கல்லாறு கூட இப்போ கல்லாறுண்டா ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காசெல்லாம் கொடுத்தாச்சு ஏன்னா அப்போ 400 ரூபா இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நாங்களே வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்க அப்புறம் இந்த காணொலி வந்து மிக்சிங்காக எல்லாமே கலந்து வந்துடுறேன் ஒரு சப்ஸ்கிரைபர் சந்தினாங்க அதே மாதிரி எங்களோட ஓமாத்தாண்ட ரசிகர் திருவண்ணாமலை ஓமாத்தானே நாங்கள் சந்திச்சாங்க அது ஒரு நகைச்சுவையாக வந்து போயிருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சோளங்குலை நொங்கு இது எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டோம் ஒரு வித்தியாசமான காணொலியாக வந்திருக்கும் அப்படின்னு சொன்ன அப்புறம் இந்த காணொலி அக்காட பேர் என்ன சொன்னீங்க ருஸ்மா அக்கா சரியோ அக்காவுக்கும் அக்காட கடைக்கு வர நீங்கள் என்ன வாங்க வேறு போகிற நீங்கள் வந்து நாங்கள் ஒரு விளம்பரம் கொடுக்கோம் அக்காட கடைக்கு வாங்க நல்ல நொங்கு தரமான நல்ல பெரிய சைஸான நொங்கு எல்லாமே இருக்குண்ணே வந்து குடிக்கலாம் குறைஞ்ச விலையில் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சோளங்குளையம் வந்து அழகாக இந்த மழை டைமில் அவிச்சு வச்சு கொடுக்குறாங்க நேரடியாக வந்து இந்த குளிரான நேரத்தில் சூடாக சோளங்குளை சாப்பிடுங்க வெயிலாக இருக்க மாட்டா நொங்கு சாப்பிடுங்க எல்லாமே இருக்குண்ணே கொஞ்சத்துக்கு முதல் வெயில் அதான் நொங்கு இப்போ மழை அதான் சோளங்குளை என்ன உண்மானே அப்போ அதான் எங்கட புஷ்பராசி ஆத்தான் என்ன புஷ்பராசி ஆத்தானே நாங்கள் இதில் சந்திச்சு நாங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்க அப்புறம்
ஓகே மக்களே, எதிர்வாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.